இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிசபிலிட்டி அண்ட் 5-year பிளான் அலாட்மெண்ட். டிசபிலிட்டி அப்படின்றது ஒரு நார்மலாக ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸில் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களால அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒழுங்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு நார்மல் பர்சன் கூட கம்பேர் பண்ணும்போது டிசபிலிட்டி பர்சன்ஸ்னால் வந்து பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லணும்னா, இப்போ வாக்கிங் டிஃபிகல்ட்டி இருக்கலாம், அவங்களுக்கு வந்து திங்கிங் வந்து ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இது மாதிரி அவங்க டெய்லி லைஃப் இன்ட்ராக்ஷன்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகலாம், அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம். இதை கூட வந்து மேர்மியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் கூட ஒரு சொல்லியிருக்காங்க 2018. அந்த டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசபிலிட்டி பர்சன்ஸ் வந்து அவங்களுடைய ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதான் வந்து டிசபிலிட்டி. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணும், அதான் வந்து டிசபிலிட்டி அப்படின்ற மாதிரி மேர்மியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி 2018 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது டிசபிலிட்டின்றது எதெல்லாம் வந்து இம்பேர்மெண்ட் வந்து ஏற்படும்னா, ஃபிசிக்கலு, காக்னிட்டிவ், இன்டலெக்சுவல், மென்டல், சென்சரி, டெவலப்மெண்டல். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நார்மல் பார்ட்டிசிபேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இது வந்து இந்த டிசபிலிட்டின்றது நம்ம பிறக்கும் போதே வந்து வரலாம், இல்லைனா நடுவில் வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ இன்ஜுரியோ அது மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அப்பயும் வரலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம லைஃப் லேட்டராகவும் நடக்கலாம், இது கடைசி வரையும் இருக்கலாம், பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம், டெம்ப்ரவரியாகவும் இது இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5-year பிளான் அலாட்மெண்ட். ஸோ அந்த டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளான் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அலாட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதை வந்து 5-year பிளான் அலாட்மெண்ட் சொல்லலாம். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போனா 1959. ஸோ இது என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கேர் அண்ட் ப்ரொடக்ஷனு, அவங்களுக்கு வந்து ஹேண்டிகேப் பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெல்ஃபேர் ப்ரோக்ராமு, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எந்த வகையிலாம் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. எக்கனாமிக்கலி அவங்களுக்கு வந்து செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்கில்ஸு அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி எக்கனாமிக்கலி அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5-year பிளான் வந்து 1951 to 1956 வந்து நடக்குது. இது வந்து இது வந்து யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, சைல்டோடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 5-year பிளானு. ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 1955 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது யாருக்காகனா, டிசேபிள்டு பர்சன்ஸ்க்காக, அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து அவங்களுடைய எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு மேஜர் ஸ்டெப்பாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சில்ட்ரன்ஸ்க்கு, அதாவது டிசேபிள்டு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு கேர் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் 5-year பிளான் வந்து எப்போ நடக்குதுன்னா, 1956 to 1961. ஸோ ஃபஸ்ட்டு சோஷியல் வெல்ஃபேர் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் செக்டார்ஸாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிசேபிள்டு சைல்டுக்கு மட்டும் தான் வந்து கொடுத்தாங்க. ஆனால் செகண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நிறையா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதாவது எல்லா வகையிலுமே ஹேண்டிகேப்டாக இருக்கட்டும், பிளைண்டாக இருக்கட்டும், ட்ராஃபாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா டிசபிலிட்டிஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து எந்தெந்த வகையெல்லாம் வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் சர்வீஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கும், சப்போஸ் வந்து அவங்களுக்கு டிசபிலிட்டிஸ் வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கு அது க்யூர் பண்ண முடிஞ்சால் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் 5-year பிளான் வந்து எப்போ நடக்குதுன்னா, 1961
டு 1966 நடக்குது. இந்த சர்வீஸ் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸ்க்கெலாம் வந்து போக முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்க வீட்லேயே போயிட்டு வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் அவங்களுடைய மென்டல் வெல்பீயிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீக்ரியேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எய்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. வீல் சேரு, இயரிங் எய்ட்ஸு, இது மாதிரி அவங்களுக்குலாம் என்னென்ன சப்போர்ட் வந்து தேவைப்படுதோ அது அவங்களுடைய டிசேபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் எய்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, அவங்களோட அந்த டிசேபிள்டு பர்சன்ஸோட லைஃபோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த தேர்ட் 5 இயர் பிளான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4th இயர் 5 இயர் பிளான். இது வந்து எப்போனா 1969 to 1974 நடக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் எஃபர்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்சாலிடேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எதுக்காகனா, பிளைண்டு, ட்ராஃபு, மென்டலி ரீட்டார்டட் அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த எய்ம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டு எஜுகேஷன்ஸு, இன்ஸ்டியூஷனல் க்ரோத்தை வந்து கொடுக்கறதுக்காக இந்த 4th இயர் 5 இயர் பிளான் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th 5 இயர் பிளான் வந்து 1974 to 1979. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெல்ஃபேராக இருந்தது, வெல்ஃபேர் ப்ரோக்ராமாக இருந்தது. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறாங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்க்கு வந்து இதை கொண்டுட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1974 என்ன பண்ணுறாங்கன்னா, சில்ட்ரனுக்கு ஒரு நேஷ்னல் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா, ஐசிடிஎஸ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஐசிடிஎஸ் அப்படின்றது நேஷ்னல் பாலிசி ஃபார் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சத்து குறைவு, அதாவது நியூட்ரிஷன் வந்து கம்மியாக இருக்கும், அதெல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸு, அவங்களோட எஜுகேஷன்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அதாவது அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வெல்ஃபேராக இருந்தது வந்து அவங்களுடைய இப்போ ஒரு சைல்டு, அந்த டிசபிலிட்டி பர்சன்ஸ் வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது ஒரு லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 6th 5 இயர் பிளானு. இந்த 6th 5 இயர் பிளான் வந்து எப்போ நடக்குதுன்னா 1980 to 1985. ஸோ இதுவுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளானில் வந்து இன்னுமே ப்ரோக்ராம்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஸோ டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷ்னல் சப்போர்ட்டாக அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட்டு, இன்சென்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களுடைய ஸ்கூல்ஸ் சப்போஸ் வந்து இப்போ ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாத சில ரீசன்ஸ்க்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக மாட்டாங்க, டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ இதனால் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், அதாவது எஜுகேஷன் ஃபுல்லாக அவங்களால கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 6th 5 இயர் பிளான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7th 5 இயர் பிளான். இந்த 7th 5 இயர் பிளான் வந்து எப்போ நடக்குதுன்னா 1985 to 1919. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிஷ்னலாக இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காகனா, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. எங்கன்னா டெல்லியில். அதே போல் கட்டாக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து டிசேபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ரீஹாபிலிட்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில் ட்ரைனிங், மேன் பவர் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த டிசபிலிட்டிஸ் வந்து க்யூர் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டு, க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பு, அதுக்கப்புறம் ஒகேஷ்னலி ஜாப் ரிலேட்டடாக போனோன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணுறது. ஸோ எக்கனாமிக்கலி அவங்க வந்து செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆகிறது, ஒரு ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டை வந்து இந்த 7th 5 இயர் பிளான் வந்து கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8th 5 இயர் பிளான் வந்து 1990 to 1997. ஸோ இதுக்கு என்ன பண்ணுது, 8th 5 இயர் பிளானில் வந்து NHFDC, அதாவது நேஷ்னல் ஹேண்டிகேப்டு ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போனா 1997. ஸோ இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்காக, அதாவது டிசேபிள்டு பர்சன்ஸோடைய லைஃப்பில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அவங்க எக்கனாமிக்லி வந்து செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு வந்து தேவையான லோன்ஸ் வந்து கன்செஷன் ரேட்ஸில் வந்து கொடுக்கறதுக்கும் இது வச்சுருக்காங்க. இது வந்து என்ன அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் 40% ஆஃப் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கன்செஷன் லோன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேஜாக இது வந்து இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9th 5-year பிளான் வந்து எப்போ நடக்குதா 1997 to 2002. ஸோ இதுதான் வந்து பிக்கெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. ஃபஸ்ட்டு வெல்ஃபேர் இருந்தது, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரைட் பேஸ்டாக மாறுச்சு. அதாவது டிசேபிள்டு பர்சன்ஸ்க்குமே வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த 9th 5-year பிளானில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அதெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்காக நிறையா நியூ ஸ்கீம்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஸ்டிடியூஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. ஸோ அப்போ வந்து 2001 வந்து ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. அதில் வந்து 2.11% ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸாக இருந்தாங்க. அதாவது 1 இல்லைனா 3 4 அது மாதிரி டிசபிலிட்டிஸ் இருக்கிற பர்சன்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபண்டெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இது முக்கியமாக இது எதுக்காகனா ரைட் பேஸ்டாக வந்து இந்த 9th 5-year பிளான் வந்து இருந்துச்சு. அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் மற்றவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கும் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 9th 5-year பிளான் வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 10th 5-year பிளான். இந்த 10th 5-year பிளான்ன்றது அந்த பாலிசிஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுக்காக இருந்தது. ஸோ இது எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 2002 2007 வந்து இது கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்ததுன்னா அந்த லாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு மல்டி செக்டரல் அப்ரோச்சாக இருந்தது. அதாவது எஜுகேஷனு, எம்ப்ளாய்மெண்ட்டு, சோஷியல் வெல்ஃபேர் எல்லா வகையிலுமே வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இதை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கறது. ஏன்னா இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்க முடியும். அதே போல் அவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ 2002 to 2003 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 812 பர்சன்ஸ்க்கும் 2003 to 2004 வந்து 740 பர்சன்ஸ்க்குமே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 11th 5-year பிளான். இந்த 11th 5-year பிளானோட எய்ம் என்னென்னா இன்க்ளூசிவ் க்ரோத். இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா எஜுகேஷனு, ஹெல்த்து, எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 125 crore வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து 112 crore வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து 34,461 பர்சன்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ 21 DDRC, அதாவது DDRCன்றது டிஸ்ட்ரிக்ட் டிசபிலிட்டி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இதை வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்காக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பட்ஜெட் அலோகேஷனுமே இன்க்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து 2012 என்ன பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசபிலிட்டி அஃபேர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பாலிசியுமே வந்து கோஆர்டினேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்கும், இன்க்ளூஷனுக்கு, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 11th 5-year பிளான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 12th 5-year பிளான். ஸோ இந்த 12th 5-year பிளான் வந்து எஜுகேஷன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுச்சுன்னா ப்ரீ மேட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, ஃப்ரீ கோச்சிங், ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு, ஹாஸ்டல்ஸு, டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ். அவங்களுக்கு இப்போ அந்த டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு, சப்போஸ் அவங்களுக்கு கோச்சிங் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது, அவங்க தங்கி படிக்கிறதுக்கு ரெசிடென்ஷியல் சர்வீஸு, ஹாஸ்டல்ஸு, இது மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து இந்த 12th 5-year பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இது வந்து 2012 to 2017. ஸோ ஃபைனலி ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசபிலிட்டி அந்த 5-year பிளான் அலாட்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வெல்ஃபேர்லேருந்து டெவலப்மெண்ட்டாக மாறுச்சு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்லேருந்து ரைட் பேஸ்ட் அப்ரோச்சாக இது மாறுச்சு. இது எல்லாமே வந்து எதோ ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அவங்க எஜுகேஷனு, ரீஹாபிலிட்டேஷன், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த 5-year அலாட்மெண்ட் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா அந்த டிசேபிள்டு பர்சன்ஸோட லைஃப்க்கு வந்து அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸு, சர்வீஸு, எஜுகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த 5-year பிளான் அலாட்மெண்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. தேங்க்யூ.